ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு மேட்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நடந்த இவங்க சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சு, அப்புறம் வந்து இன்றைக்கி நடக்க போகிற பாகிஸ்தான் வர்சஸ் கனடா மேட்ச்சு. இந்த ரெண்டு மேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நேற்று நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபேவரட்ஸாக ஒரு மேட்ச்குள்ளே போனாங்க. பட் இருந்தாலும் இந்த வேர்ல்ட் கப்பில் எல்லாமே ஒரு அன்பிரடிக்டபுளாக இருக்கிறதுனால சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் வந்துச்சு. நல்ல ஒரு ஸ்கோரு ட்ரை பண்ண பார்த்தாங்க. டிகாக் ஒரு 6 அடிச்சு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல ஒரு லோ ஸ்கோரிங்காக டன்சிங் ஹசனே அவர்லாம் நல்லா போட்டார். அவர் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தார். எல்லாருமே சூப்பராக பிச்சை யூஸ் பண்ணி நல்லா போட்டாங்க. நல்லா போட்டு அவங்கள ஒரு 113க்கு பங்களாதேஷ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை. ஆனால் 113 அடித்தாலுமே அவங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 119 அடித்து இவங்க பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட லூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காக்கிட்டே ஒரு நல்ல பவுலிங் லைனப்பில் இருந்துச்சு. நாக்கியா இருந்தார், ரபாடா இருந்தார், கேஷவ் மகாராஜ் வந்து டீசெண்டான ஸ்பின்னர், ரொம்ப பயங்கரமான ஸ்பின்னரில் கேஷவ் மகாராஜ் இருந்தார். அப்புறம் ஒட்டனில் போட்மேனு, மார்க்கோ ஆன்சன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஹோப் இருந்திருக்கும். நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஷாக்கிளான ஒரு ஸ்டார்ட் தான். ஃபஸ்ட்டே வந்து ஒரு விக்கெட்டு, அதுக்கப்புறம் லிட்டன் தாஸும் கேப்டன் ஷாண்ட்டும் கொஞ்சம் அதை எடுத்துகிட்டு போக பார்த்தாங்க. பட் அவங்களாலே முடியலை. அங்கே ஒரே ஒரு பேட்ஸ்மேன் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்து கொஞ்சம் ஐயோ ஒரு மேட்ச் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு நினைக்கிற பேட்ஸ்மேன் வந்து ஹிருதாய் மட்டும்தான். ஹிருதாயும் கொஞ்சம் ட்ரை பண்ணார். பட் அவராலையும் முடியலை. ரொம்ப டூ மச் டூ லெஃப்ட் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. நல்ல பால்ஸ் போட்டு விக்கெட் எடுத்தாங்க இவங்க. நம்ம இப்போ இந்தியா பாகிஸ்தான் மாதிரி மேட்ச்சில் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு நல்ல பவுலிங்கில் விக்கெட் எடுத்தாங்க அப்படிலாம் இல்லை. பட் வந்து இவங்க ஒரு சூப்பரான ஒரு பால்லாம் நல்லா போட்டாங்க. நோக்கியெல்லாம் ஒரு 2 ஷார்ட் பால்லே நல்லா சூப்பராக போட்டு விட்டார். ஒரு அடுத்தடுத்து 2 ஷார்ட் பாலு. அங்கேயே அவங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. நோக்கியா வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு 9 விக்கெட்டில் 8 விக்கெட் ஷார்ட் பாலில் போட்டு தான் எடுத்துருக்காரு. ஷார்ட் பால் ஒரு 150+ பேஸில் வர்றப்போ ரொம்ப கஷ்டம் அது ஆடுறது. அது பேட்ஸ்மேனுக்கு ஒரு டைமிங்கே இருக்காது. ஸோ அதுதான் நடந்துச்சு இன்றைக்கி மேட்ச்லேயும், நேற்று மேட்ச்சில். ஸோ அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட். நாக்கியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெரிய இம்பேக்டாக இருந்துச்சு. கடைசி ஓவரில் ஒரு 11 ரன் தான் அடிக்க வேண்டியிருந்துச்சு பங்களாதேஷ். கண்டிப்பாக பங்களாதேஷ் அதை சேஸ் பண்ணியிருக்கணும். கேஷவ் மகாராஜும் ஒரு பயங்கரமாக போட்டாரா அப்படின்னா வந்து கேஷவ் மகாராஜ் வந்து ஒரு சூப்பராலாம் போடல. 2 ஃபுல் டாஸ் கொடுத்தாரு, ஒரு ஒய்டு கொடுத்தாரு. அதை யாருமே அவங்க யூஸ் பண்ணல. ஒரு நல்ல ஃபுல் டாஸு அவர் மஹமதுல்லாவுக்கு மாட்டுச்சு. மஹமதுல்லா ஒரு நல்ல பேட்டர் தான். பட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி மஹமதுல்லா ஆடல. நல்ல ஒரு கேட்ச் போயிடுச்சு. மார்க்கர் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாரு. ஸோ மறுபடியும் ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லராக தான் முடிஞ்சிச்சு. இந்த வேர்ல்ட் கப் தான் எனக்கு தெரிஞ்சு மற்ற ஒரு 250 கேம்ஸாக நம்ம ஐபிஎல்ல பார்த்துட்டு இதை பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. ஒரு 120 130 எல்லாம் டிஃபெண்ட் பண்ணுறப்ப ஒரு பவுலிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மேட்சஸ்லாம் நடக்கிறப்ப அதை பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். பட் சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் முக்கியமாக கிளாசன் வந்து அவங்க ஒரு வின்னிங்கில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணார்னு நினைக்கிறேன். ஏன்னா 42 பால்ஸ் 44 46 ரன்ஸ் ஒரு 100+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறதே இந்த பிச்சில் ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஹிருதாயும் கிளாஸன் தவிர வேறு யாருமே ஒரு 100+ ஸ்ட்ரைக் ரேட்லேயே ஆடல. மற்ற எல்லாருமே ஒரு பிலோ 100 அந்த மாதிரி தான் வந்து அடித்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் கிளாஸன் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கூட கொடுத்தாங்க. எதிர அவங்க மேபி வின் பண்ணியிருந்தால் டன்சிங் ஹசனுக்கு போயிருக்கோம். ஆனால் அது போகலை. ஒரு கிளாஸனுக்கு தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ அது ஒரு பெரிய நல்ல பேட்டிங் தான் கிளாஸன். நான் கூட கிளாஸன் வழக்கம் போல் அவுட் ஆகிடுவார் இருந்தது. ஏன்னா 24 for 4 அவங்க 113 கொண்டு வந்தது என்னை கேட்டால் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். கிளாஸனும் மில்லரும் அங்கே தான் அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பாகிஸ்தானுக்கு லேக் ஆச்சு அன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டரில் வந்து ஒரு நல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு ரன்னை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து அங்கே இல்லை. ஒரு ஃபகர் ஒரு ஹிட்ரு, ஆனால் அவரோட ஒரு சென்சிபிளாக ஆடி கொண்டு போக முடியாது. இஃப்திகார் அகமது இவங்கன்னா தான் ஆடி இருக்கணும். பட் அவங்க அன்றைக்கி பண்ணலை. ஸோ இந்த இதை தான் வந்து கிளாஸனும் மில்லரும் நல்லா பண்ணாங்க. மில்லர் ஒரு 20 ரன் 25 ரன் தான் அடித்தார். ஆனால் இருந்தாலும் ஒரு விக்கெட் அடுத்து ஒரு விக்கெட் விடாமல் ஒரு ஸ்டேபிளாக கொண்டு போய் அந்த மாதிரி கொண்டு போனாங்க நல்லா. இவங்க ஒரு மில்லர் ஒரு கேட்ச் கொடுத்தாரு மஹமதுல்லாவுக்கு, ஒரு கீப்பர் அதை விட்டுட்டார். இன்கேஸ் அங்கேயே ஒரு மில்லர் கேட்ச் ஒரு கிளாஸன் அவுட் அப்படின்னா 100க்குள்ளேயே சவுத் ஆஃப்ரிக்கா உட்காந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது நடக்காமல் வந்து 2 பேருமே நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது 113 கொண்டு வந்தது அவங்க பெரிய விஷயம். அவங்களுக்கும் ஒரு தோணி இருக்கும், நம்ம ஒரு 120 எல்லாம் நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக. அதெல்லாம் நடக்குது இந்த வருஷம் வேர்ல்ட் கப்பில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தோணி இருக்கும்.
ஸோ அது ஒரு நல்ல சைனாக தான் பார்க்குறேன். அடுத்தடுத்த மேட்சஸில் எப்படி போகுதுன்னு தான் பார்க்கணும். அதே மாதிரி ஷாண்டோவோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு அந்த மேட்ச்சில். நல்ல ஒரு பவுலிங் ரொட்டேஷனு, நல்லா சூப்பராக எல்லா பவுலர்ஸ்க்கும் மாறி மாறி கொடுத்தாரு. மெயினாக வந்து 18th ஓவர் 19th ஓவர் நினைக்கிறேன், இவர் ரிஷத் வந்து போட்டார். ரிஷத் வந்து ஒரு லெக் ஸ்பின்னரு, மேபி கண்டிப்பாக வந்து இவர் ஹிட் பண்ணலாம். மேபி லெக் ஸ்பின் ஆஃப் ரெண்டுமே போடுவார்னு நினைக்கிறேன். அவர் மில்லருக்கு அகேன்ஸ்டாக அவர் தைரியமாக எடுத்துகிட்டு போனதே ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு 19th ஓவரில். ஆனால் அது சூப்பராக பண்ணார். அந்த மாதிரி ஒரு பவுலிங் சேஞ்சஸ், முஸ்தபிசர் ஒரு 20th ஓவர் போட்டது எல்லாமே அவங்களுக்கு பவுலிங் எண்டில் அவங்களுக்கு சூப்பராக எல்லாமே அமைஞ்சது. பேட்டிங் தான் அவங்களுக்கு சொதப்பிருச்சு. ஷகிப் வந்து எனக்கு என்ன கேட்டால் ஷகிப் வந்து அங்கே நின்று ஆடி கொடுத்துருக்கணும். ஸோ இவங்க பங்களாதேஷ்க்கு, ஏன்னா ஷகிப் தான் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர், நிறையா T20 லீக்ஸ் ஆடிருக்காரு, நிறையா வேர்ல்ட் கப்ஸ் ஆடிருக்காரு. ஸோ ஷகிப் வந்து அங்கே ஒரு அவசரப்படாமல் ஒரு புல்லுக்கு போயிருக்கவே தேவையில்லை. நம்ம இவர் நோக்கிய ஓவரில் ஒரு புல்லுக்கு போயிருக்கவே தேவையில்லை. நார்மலாக ஒரு தட்டி விட்டே ஆடிருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணலை. ஸோ அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சிச்சு பங்களாதேஷ்க்கு. மேபி பங்களாதேஷ்க்கு இன்னுமே சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு மேட்ச்சு இன்னும் ஒரு லாஸு, இன்னும் மேபி பெரிய டீம்ஸ் அவங்க இதில் வேறு இல்லை. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அப்புறம் பெரிய டீம்னு பார்த்தா பங்களாதேஷ் தான் இப்போ அவங்க குரூப்பில். நெதர்லாண்ட்ஸு அப்புறம் ஸ்ரீலங்காவும் அவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் இல்லை. ஸோ பங்களாதேஷ்க்கு இன்னுமே ஒரு சான்ஸ் இருக்குது சூப்பர் 8 வர்றதுக்கு. பங்களாதேஷ் அவங்க பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு குரூப்பாக அடுத்து வந்து விளாண்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹிருதாய்க்கு ஒரு சப்போர்ட் இல்லை. ஹிருதாய் தான் அன்றைக்கி ஸ்ரீலங்கா கூட வின் பண்ணி கொடுத்தாரு. ஒரு 20 balls 40 runs அடிச்சு. அவங்க ஹிருதாய் இல்லைன்னா அவங்க டீமே இப்போ ஒரு அசோசியேட் நேஷன் மாதிரி தான் போயிடும். பங்களாதேஷ் ஒரு அசோசியேட் நேஷன் மாதிரி தான் விளாடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு திடீர்னு நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் கூட கொடுப்பாங்க. அவங்க பவுலிங்கை வச்சு அவங்க சூப்பராக வின் பண்ணலாம். ஸோ அதை வந்து எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்த மேட்ச் இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். சவுத் ஆஃப்ரிக்கா பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு நல்ல இதுதான். அவங்க 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு டஃப் மேட்சஸ்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதனால் அவங்க மோஸ்ட்லி சவுத் ஆஃப்ரிக்கா வில் கோ த்ரூ டு சூப்பர் 8 தான். அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ வேறு சவுத் ஆஃப்ரிக்காவில் அவங்க என்ன சரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க பேட்டிங் ஆடுறே அவங்க டபுள் செக் பண்ணி ஆக வேண்டிய நிலமையில் இருக்குது. ஏன்னா டிகாக் ஒரு பெரிய ஃபார்மில் இல்லை, ரீசா ஹெண்ட்ரிக்ஸும் பெருசாக அடிக்கிறாரான்னு தெரில, மார்க்ரமும் பெருசாக ஒன்றும் ஆடலை. ஸோ இதெல்லாம் அவங்களும் ஒரு டபுள் செக் பண்ணி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒட்டனில் பாட்மேன் ஆடுறதுக்கு மேபி ரீசன் கூட அவங்க கோட்டா ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் நல்லா தான் போகிறாரு. ஒரு 4 wickets எடுத்தார் நெதர்லாண்ட்ஸ் கூட. ஸோ அவங்க பவுலிங் லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ் தான். கேஷவ் மகராஜ் இன்னும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஸோ அதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக பங்களாதேஷ் வந்து அவங்க பேட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த 2 மேட்சஸோட இது. வேறு அந்த மேட்சஸில் வேறு பிளேயர்ஸ் பெருசாக டன்சிங் நல்லா போட்டார். முஸ்தபிசர் நல்லா சூப்பராக போட்டார். 4 overs விக்கெட் இல்லை முஸ்தபிசர், ஆனால் வந்து 4 overs 18 runs 0 wicket. ஒரு 20th ஓவரில் கூட அவர் ஃபஸ்ட்டு 4 balls எவ்வளோ டாட் வச்சார். அது ஒரு பெரிய விஷயம் T20யில். மேபி மெய்டனாக கூட போயிருக்கணும். ஒரு ரன்னோ 2 ரன்னோ தான் போச்சு. ஸோ இதெல்லாம் தான் மேட்ச்சு. அங்கே மேட்ச்சு. அடுத்து இன்றைக்கி நைட்டு மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் விசஸ் கனடா. பாகிஸ்தான் வந்து இன்றைக்கி தோற்க மாட்டாங்க. பாகிஸ்தான் கனடா கூட தோற்கிற அளவுக்கு மட்டமான டீம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அவங்க எப்படி அன்பிரடிக்டபிளாக எப்போ போவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. ஸோ மேபி கனடா வின் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இல்லை அவங்க டீமுக்குள்ளே. ஒரு கச்சமச்சான் இருக்காங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. எல்லாம் ஒரு குரூப் ஆடாமல் ஒரு இண்டிவிஜுவலாக ஆடுற மாதிரி இருக்குது அவங்க டீமை பொறுத்தவரை. பார்த்தா எனக்கு அப்படி தோணுது. மேபி அது பொய்யா கூட இருக்கலாமே. நிறையா நியூஸஸில் கூட சொன்னாங்க அந்த மாதிரி. பிளேயர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்குள்ளே பிளேயர்ஸ்குள்ளே ஒரு கிளாஷ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் சரி பண்ணால் தான் அவங்க கண்டிப்பாக வின் பண்ண முடியும். இன்றைக்கி இன்கேஸ் கனடா கூட பாகிஸ்தான் தோத்துட்டாங்கன்னா அவங்க டைரக்ட்லியாக கோயிங் டு கராச்சி தான். ஏன்னா அதுக்கு மேலே வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு. அவங்க இன்னும் ஒரு சூப்பர் 8க்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 10% சான்ஸ் இருக்குது. அந்த 10% சான்சஸ் வந்து அவங்க கையில் மட்டும் இல்லை, அயர்லாந்து கையிலையும் இருக்குது. ஏன்னா அயர்லாந்து ஒரு USA பீட் பண்ணணும். இந்தியா மோஸ்ட்லி USA பீட் பண்ணிடுவாங்க. அயர்லாந்து USA பீட் பண்ணணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து அவங்க வின் பண்ணி 2 மேட்ச்சு 100 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணால் கூட அவங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். மேபி அவங்க இமாத் வாசிம் பதிலாக இல்லை, இமாத் வாசிம் கண்டிப்பாக டீமில் வேணும். அவங்க அசாம் கானுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. மேபி அது ஒரு அசாம் கான மாதிரி ஒரு ஆளை ஒரு பவர் பிளேயில் இறக்கி விட்டு அவங்க ட்ரை பண்ணலாம். நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீ வந்து ரன்னே ஓட தேவையில்லை, நீ சும்மா சுற்று வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்தா மேபி அசாம் கான் ஒரு ஃபயர் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது.
ஆனால் அசாம் கான் அவங்க கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய டவுட்டு தான். மேபி அவங்க பேட்டிங் லைனப்பில் பெரிய ஓட்டர், இவ்வளோ பெரிய ஓட்டர் இருக்குது அவங்க பேட்டிங் லைனப்பில், அதெல்லாம் அவங்க சரி பண்ணணும். இஃப்திகார் அகமது நல்லா ஆடணும். ஃபகர் ஜமான் தான் ஆடாதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஃபகர் ஜமான் தான் அவங்க ஒரு ஹிட்ரு, நல்ல ஹிட்ரு, ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுற ஒரு ஹிட்ரு. ஆனால் அவர் ஆடலைன்றப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய டென்ட் விழுகுது அந்த டீமில். ஸோ ஃபகர் ஜமான் கண்டிப்பாக ஆடணும். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஒரு 50 ரன்ஸு 60 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பாவது ஓப்பனிங் வரணும். ஸோ இதெல்லாம் அவங்க சரி பண்ணுறாங்களா இல்லை இப்படியே பண்ணுறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நைட் 8 மணிக்கு இது இன்றைக்கி 11:30 தெரிஞ்சிடும். அதே மாதிரி யூஎஸ்ஏ அயர்லாந்து மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் தெரிஞ்சிடும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ஏ வந்து அயர்லாந்தை பீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அயர்லாந்து கிட்ட வந்து இப்போ ஒரு அந்த நீல் ஓப்ரையன் அந்த டைமில் இருந்த ஒரு டீம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக யூஎஸ்ஏ வந்து அயர்லாந்தை பீட் பண்ணிடுவாங்க தான் எனக்கு தோணுது. மேபி பாகிஸ்தானுக்கு ஒரு லக் இருந்தால் அவங்க இந்த மாதிரி வைஸ் வர்ஸாக வந்து அவங்க உள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் அவங்க ஒரு இந்தியா கூட ஃபஸ்ட் மேட்ச் வின் தோத்துட்டாங்க, ஜிம்பாப்வே கூட ஒரு மேட்ச் தோத்தாங்க. பட் ஸ்டில் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணி ஃபைனல் வரையாக போயிட்டாங்க போன தடவை. ஸோ அது மாதிரி ஏதாவது மிராக்கிள் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா வருஷம் அவங்க மிராக்கிள் நடக்கிறதுக்கு அவங்க இருக்குது, அது யாருனாலும் வச்சு ஆடலாமே. அந்த மாதிரி அவங்க எப்படி அது கொண்டு வராங்க. ஷகின் அப்ரிடி பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தே ஆகணும், நிறைய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். ஒரு 5 for 3ன்ற மாதிரி ஒரு டீமை கொண்டு வந்தால் தான் அவங்க இது பண்ண முடியும். ஒருவேளை இவங்க 2 மேட்ச் ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும், அந்த அயர்லாந்து வந்து யூஎஸ்ஏவை பீட் பண்ணணும், நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு இப்போ அவங்களோட கேம் ப்ளஸ் லக்கு இதை வச்சு தான் அவங்க போக முடியும். அது எப்படி போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் இன்னைக்கு வின் பண்ணிடுவாங்க. பாகிஸ்தான் வந்து சூப்பர் 8 போகுமா போகாதா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதனா ஒப்பீனியன்ஸ் இருந்தால் வந்து அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.